வாடகை வீட்டிற்கு வாஸ்துவை எப்படி சரி செய்வது? வாடகை வீடாக இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், சரளமான பணவரவு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் இவையெல்லாம் இருந்தால்தான் வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக இருக்க முடியும். இதெல்லாம் கிடைக்க நாம் இருக்கும் வீட்டையும் சுற்றுச்சூழலையும் சுத்தமாக மகிழ்ச்சியாகவும் வைத்து கொள்ள வேண்டும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாஸ்து சரியில்லாமல் இருப்பதனால நீங்கள் அடிக்கடி பார்க்கும் இடத்துல மீன் தொட்டி வாங்கி வையுங்க. சின்ன சின்ன வண்ண மீன்கள் நீரில் துள்ளி துள்ளி தெரியும். அவை வீட்டின் தீய சக்தியை விரட்டி நம் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். 3 மாதத்துக்குள் ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தாத பட்சத்தில் அவற்றை பிறகு தேவைப்படுமே அப்படிங்கிறது வீட்டில் அடைத்து வைக்காதீங்க. வீட்டில் வெளிச்சமும் காற்றோட்டமும் மிக முக்கியமான 2 அம்சங்கள்ங்க. அவற்றுக்கு எந்த தடையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. தென்கிழக்கில் சமையலறையும் தென்மேற்கில் பணப்பெட்டி வைக்கும் அறையும் இருக்கும் விதமான வீடு தேடும் போதே கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, வாடகை வீடு தானே அப்படின்னு அலட்சியமாக வீடு தேடாதீங்க. உங்களுக்கு சொந்த வீடு அமையும் வரை அதுதான் உங்கள் சொந்த வீடான பாவிங்க. உங்களுக்கு சொந்த வீடாக அமையலாம். வீட்டில் எப்போதும் உங்களோட மனதிற்கு பிடித்த இசை நயமிக்க பாடல்களை ஒலிக்க செய்வது நல்ல சூழ்நிலையும் மனநிலையும் உருவாக்கும். பௌர்ணமி அன்று திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடுவது பெரும் பலனை அளிக்கும். கடலில் குளித்தா நமக்கு வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் வந்தே தீரும். காலையில் எழுந்ததும் மனைவியின் நெற்றியை பார்ப்பதும் கணவனின் முகத்தை மனைவி பார்ப்பதும் சிறப்பான விஷயம். கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவது மிகவும் முக்கியம். ஒவ்வொருவரும் அன்பாக இருக்க வேண்டும். கணவன்தான் மனைவியிடம் நிபந்தனை இல்லாமல் அன்பை வைக்க வேண்டும். ஒரு நாளில் அடிக்கடி மனைவிக்கு நன்றி என்னும் வார்த்தையை சொல்ல வேண்டும். வாடகை வீட்டை தற்போது சூழ்நிலையில் உடனே மாற்ற முடியவில்லை என்றாலும் வாஸ்து சரியில்லாத வீடாக இருந்தாலும் மகிழ்ச்சியை நாம் நம் வீட்டிற்கு நிரப்ப வேண்டும்.